வணக்கம். அதாவது எலக்ஷன் வருதுன்னா, மக்கள் மேல அரசியல்வாதிகள் ஒரு நல்ல ஒரு புதிய காதல் ஒண்ணு உருவாகும் பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரச்சனை பத்தி பயங்கரமா பேசுவாங்க. இப்ப நீட்ட பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஒரு சில விஷயங்கள் நீட்ட பத்தி சொல்லுவோமா? அதாவது, "நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு ரத்து தான் அப்படின்னு சொல்லி 2021ல திமுக வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தில வந்து முதல் கோரிக்கையா இத வச்சிருந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்ட்டாங்க தெரியுமா? இது எங்க கையில கிடையாது. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படியானா நீங்க வாக்குறுதி குடுக்கும்போது சொன்னீங்கல்ல, முதல் ரத்துன்னு சொல்லி, அத எந்த நம்பிக்கையில சொன்னீங்க? விஷயம் தெரிஞ்சு சொன்னீங்களா? இல்ல அதெல்லாம் சொல்லுடா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பைத்தியக்கார தமிழக மக்கள் வந்து எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. அப்படின்னு சொல்லி ஏமாத்தணும் நோக்கத்தில சொன்னாங்களான்னு தெரியல. சரி அத விடுங்க. இந்த நீட்டுன்னு எப்ப கொண்டு வந்தாங்க? யாரு கொண்டு வந்தாங்க தெரியுமா? அதாவது காங்கிரஸ் அரசாங்கம் தான் இதுக்கான முதல் திட்டத்த வந்து தீட்டுறாங்க. அப்போ வந்து கூட வந்து கட்சியில இருந்தது நம்மளுடைய கருணாநிதி அவர்கள் சப்போர்ட் தான். அப்போ வந்து இவங்க தடுக்கல. இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து காங்கிரஸோட திட்டத்த வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க, நீட்ட. இன்னைக்கு வந்து நம்ம டிஎம்கே வந்து அத எதிர்த்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. நாங்க நீட்டுக்கு எதிராக வந்து போராடுவோம், போராடுவோம்னு சொல்லிட்டு, அனைத்து மாவட்டத்திலயும் வந்து அனிதா பேர்ல ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் வந்து மக்களுக்கு எப்படி பொய் பிரச்சாரம் குடுத்து ஆட்சிக்கு வந்து துரோகம் செய்ற மாதிரி தானே. ஸோ இது துரோகம் நம்பர் 2. நன்றி, வணக்கம்.